இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சண்டேன்றதுனால லேட்டாக 9:30 போல தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மீன் வாங்க கடைக்கு போயிட்டேன். போகிற வழியில் மிதமான வெயிலாக இருந்துச்சு. தடைக்காலம் முடிஞ்சு இப்போ தான் மீன்லாம் வந்திருக்கான். அதனால் மீன்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே மீன் வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு டிவி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். 11 மணி போல் ஒரு பார்சல் வந்துச்சு. அந்த பார்சல் என்னன்னு திறந்து பார்த்தா பெயிண்டிங்க்கு தேவையான பொருள்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த பொருள் தான் வந்திருக்கு. இந்த பொருள் பற்றி நமக்கு கிஸ்தனிக்ஸ் அண்ணன் தான் சொன்னார். வாட்டர் கலர் வந்து நம்ம வந்து தண்ணி தொட்டு தொட்டு அடிக்கணும். அதுக்கு பதிலாக இந்த வாட்டர் ப்ரஷ் இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டு அடிக்காமல் அதில் தண்ணி ரீஃபில் பண்ணி அப்படியே நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நமக்கு தேவையான போது அந்த பெயிண்ட்டை வந்து ப்ரெஷ்ஷை வந்து ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதில் வந்துடும். அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தண்ணி தொட்டு அடிக்கிறத விட இது. அதனால் இந்த பொருள் ஆர்டர் பண்ணி கையோட வாங்கிட்டேன். அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு சாம்பிள் பெயிண்டிங் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் சென்னையில் மழை வர்ற மாதிரி இருந்தது. மழை வர்றதுக்கு முன்னாடி வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போய் முட்டையை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் செஸ் பயிற்சியில் இறங்கியாச்சு. இந்த மதியத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவில் என்ன பண்ணேன்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல, அப்போவும் நான் செஸ்ஸு தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த முட்டைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் செஸ்ஸு தான் விளையாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து எப்படி என்னோட கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குன்னா, 870 இருக்கேன், திடீர்னு 880 போகிறேன், திடீர்னு திரும்ப 870 வரேன். ரேட்டிங் மாறி மாறி போயிட்டே இருக்குது. 900 தொடவே மாட்டேங்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கான வீடியோவில் நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக 900 ரேட்டிங் தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட சார்பாக ஒரு பறக்கும் முகமாக வச்சுக்கோங்க.